டிசைனா போட்டோ ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மட்டும் இல்ல, சட்டசபையில போயாச்சுன்னா நையாண்டி தர்பார் நடத்திக்கிட்டு இருக்காங்க. மக்கள் பிரச்சனை பத்தி பேசுறது கிடையாது. அதாவது ஸ்பீக்கரே வந்து அந்த மாதிரி பேசிட்டு இருக்காருன்னா அப்ப யோசிச்சு பாருங்க எந்த நிலையில இருக்கு. இன்னைக்கு ஜனநாயகம் முழுக்க இன்னைக்கு வந்து அப்படியே ஒரு கட்டுப்பாட்டில் ஒரு சர்வாதிகாரத்துக்கு அடியில தான் வந்து இன்னைக்கு வந்து ஜனநாயகம் வந்து மாட்டி தவிக்குது அப்படின்றது நான் சொல்ல முடியும். அந்த மாதிரி இந்த திருட்டு திமுக அரசு எதுவுமே மக்களுக்கு செய்யாம அவங்க எந்த வேலையும் செய்யறது கிடையாது. அப்படியே ஒரு அலட்சிய போக்குல தான் இருக்காங்க. அவங்க வந்து காசு கொடுத்து நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. இந்த காசு கொடுத்து மீண்டும் நீங்க ஏமாற வேண்டாம். மக்கள் யாரு காசு வாங்கி திமுகக்கு ஓட்டு போடுறாங்களோ அந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் சம்பாதிக்கும் அப்படின்றத நான் வந்து தெளிவா சொல்லி கொண்டிருக்கிறேன். அந்த குடும்பக்கு சம்பாதிக்கிறதுக்கு யாரும் தயவு செஞ்சு திமுகக்கு வாக்களிக்க வேண்டாம். இங்க நம்ம மக்களிடையே நல்ல ஆட்சி, அதாவது கவர்மெண்ட்னா எப்படி நடக்கணும் என்ற ஒரு உதாரணமா இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் போதும் சரி, புரட்சி தலைவி அம்மா இருக்கும் போதும் சரி, புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இருக்கும் போதும் சரி, எத்தனை நெருடல்கள் ரொம்ப கஷ்டங்கள் வந்து நெரிசல்கள் கொடுத்தாலும் கூட இன்னைக்கு வந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள் எந்த ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு நல்ல ஆட்சி கொடுத்தாரு. மக்களுக்கு அந்த திட்டங்கள் போய் சேர்ந்தது. அது மட்டும் இல்ல, மக்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இருந்ததுன்னு சொன்னாங்களா, இன்னைக்கு கதற அழுதுட்டு இருக்காங்க மக்கள் எல்லாருமே. ஆனா இது வந்து திமுக காதுல போய் சேர்றதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட முக்கியத்துவம் என்னன்னா, ஐயோ என்னோட அமைச்சர்கள் வந்து எப்போ எந்த இடி கேஸ்ல வந்து மாட்டுவாங்க, எப்போ ஜெயிலுக்கு போறாங்க, சுப்ரீம் கோர்ட் அடுத்த மினிஸ்டர் யார கீழே இறக்க போறாங்க, இந்த ஒரு கவனத்துல தான் இருக்காங்க. அவங்களோட சொத்தை எப்படி காப்பாத்தலாம், அந்த அடுத்த நம்ம 26 எலெக்ஷனுக்கு எப்படி நம்ம வந்து காசு சம்பாதிச்சு அந்த 1000 ரூபாய் எப்படி நம்ம திருட்டு காசே வந்து திருப்பி மக்கள் கிட்ட கொடுத்து எப்படி ஜெயிக்கலாம், திருப்பி நம்ம சொத்தை எப்படி காப்பாற்றலாம், இதுதான் அவங்களோட நோக்கமே தவிர இது முழுக்க விரட்டி அடிக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.